ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டிஎன்பிஎஸ்சி வெற்றி பேச்சு சேனலில் இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இதோடைய ஷார்ட்கட் தான் பார்க்க போகிறோம். ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய தமிழகத்தின் கல்வி மற்றும் நல்வாழ்வு முறைமைகள் அப்படின்னு டாபிக் இருக்குது இல்லையா, அதில் உள்ள தமிழ்நாட்டில் உள்ள பல்கலைக்கழகங்கள், முக்கியமான பல்கலைக்கழகங்கள் பற்றி தான் நம்ம இன்றைக்கி ஷார்ட்கட் பார்க்க போகிறோம். ஸோ என்னென்ன பல்கலைக்கழகங்கள் தமிழ்நாட்டில் இருக்குது, அது எப்போ உருவாகுச்சு, எந்த இடத்துல இருக்குது அப்படின்றத நம்ம கண்டிப்பாக அந்த மூணுமே நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஸோ அதை தான் இப்போ நம்ம ஒவ்வொரு இதுவும் தனித்தனியாக அதுக்கு ஷார்ட்கட் வச்சு படிக்க போகிறோம். ஸோ பார்க்கலாமா? முதல்ல பாருங்கள், ஃபஸ்ட்டு சென்னை பல்கலைக்கழகம். சென்னை பல்கலைக்கழகம் எப்போ உருவாக்கப்பட்டிருக்கு பாருங்கள், 1857 சென்னையில் உருவாக்கியிருக்காங்க. ஸோ இதை நம்ம எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். அந்த பல்கலைக்கழகத்துடைய பேரும் சென்னை, இருக்கிற இடமும் சென்னை இல்லையா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வேலைவாய்ப்புக்காக எல்லா இடங்கள்லேருந்து எங்கே தான் போய் வேலை பார்க்குறாங்க, சென்னையில் தான் போய் வேலை பார்க்குறாங்க. ஸோ வாரத்தோட 7 நாளில் என்ன செய்கிறாங்க, வேலைக்காக சென்னையில் போய் வாரத்தில் 7 நாளில் 5 நாள் அங்கே வேலை பார்க்குறாங்க. மித்த 2 நாள் சனி ஞாயிறு லீவுக்கு என்ன செய்வாங்க, சொந்த ஊருக்கு வருவாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ பேரில் சென்னையும் அந்த பல்கலைக்கழகத்துடைய பேரும் சென்னை, இடமும் சென்னை. ஸோ வருஷத்தை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், இந்த ஒன்று மட்டும்தான் நமக்கு பார்க்குறதுல இப்போ 1800 வரும். ஸோ 8 அதை ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ ஷார்ட்கட் 57க்கு எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், சென்னையில் வேலை பார்க்குறவங்க என்ன செய்வாங்க, வாரத்தில் 7 நாளில் 5 நாள் அங்கே வேலை பார்ப்பாங்க. அடுத்து சனியார் லீவுக்கு என்ன செய்வாங்க, சொந்த ஊருக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்தது பாருங்கள், அண்ணாமலை பல்கலைக்கழகம். இதை எப்போ உருவாக்கியிருக்காங்க, 1929 கடலூரில் உள்ள சிதம்பரத்தில் இருக்குது. கடலூர் டிஸ்ட்ரிக்டில் சிதம்பரத்தில் இருக்குது. ஸோ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னு பாருங்கள். அதாவது இப்போ ஜஸ்ட் ஒரு இமேஜின் பண்ணிக்கோங்க, இங்கே கடல் இருக்குது. இந்த கடலுக்கு பக்கத்தில் மலை இருக்குதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ கடலுக்கு பக்கத்தில் உள்ள இந்த மலையை, அப்போ கடலுக்கு பக்கத்தில், அப்போ கடல் வந்துடுதா, கடலூர் வந்துடுதா, பக்கத்தில் மலை, அப்போ இதில் பேரில் மலை வந்துடுது. ஸோ மலையை என்ன செய்கிறாங்க, அண்ணன் தம்பி 9 பேர். எத்தனை அண்ணன் தம்பி, 9 பேர். அப்போ அண்ணன் தம்பி, அதில் அண்ணா, அப்போ அண்ணாமலை பல்கலைக்கழகம் பேர் வந்துடுது, ஊரும் வந்துடுது. எத்தனை பேர், 9 பேர். ஸோ இதில் 9 வந்துடுது, ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட்டு. ஸோ நீங்கள் லாஸ்ட் மட்டும் ஞாபகம் வச்சாலும் போதும். 9 பேர் என்ன செய்ய போகிறாங்க, இப்போ இந்த மலையை ஏற போகிறாங்க. எப்படி ஏறுறாங்க, மலை ஏறும்போது ஒருத்தர் பின் ஒருத்தராக இப்படி என்ன செய்கிறாங்க, 9 பேரும் ஏறுறாங்க. அப்போ ஒருத்தர் பின் ஒருத்தர், அப்போ முன்னாடி ஒன்று என்ன செய்கிறாங்க, அப்படியே ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர் அப்படி நிற்கும்போது ஒவ்வொருத்தருடைய கை இருக்கு இல்லையா, 2 கையாக சேர்த்து இணைச்சிக்கிறாங்க, பிடிச்சிக்கிட்டே ஏறுறாங்க. அதாவது முதல்ல உள்ளவருடைய ஒரு கை, அடுத்து பின்னாடி உள்ளவரோட ஒரு கை, அடுத்து இவருடைய கையும் அடுத்து இவருடைய கையும், அந்த மாதிரி 2 வரா அப்படி என்ன செய்கிறாங்க, லாஸ்ட் வரைக்கும் கையை பிடிச்சிட்டே என்ன செய்கிறாங்க, அந்த மலையை ஏறுறாங்க. அப்போது 2 வரா பிடிச்சிட்டு ஏறுறாங்க. மொத்தம் எத்தனை பேர், 9 பேர். அப்போ 29 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாமா? ஸோ அண்ணாமலை வந்துடுது, ஊர் வந்துடுது, இயரும் வந்துடுது. அடுத்தது பாருங்கள், காமராஜ் பல்கலைக்கழகம் மதுரை 1966 உருவாக்கியிருக்காங்க. ஸோ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னு பாருங்கள். காமராஜர் அவர்கள் எப்படி இருப்பாங்க, கம்பீரமாக இருப்பாங்க, மக்களுக்கு அதாவது தோற்றத்தில் பார்க்கறதுக்கு எளிமை, ஆனால் அவர் ரொம்ப கம்பீரமாக திறமையானவராக இருப்பார் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இருக்கவங்கள நம்ம என்ன சொல்லுவாங்க, இது சொல்லுவாங்க, துரை மாதிரி இருக்கார் பார்க்கறதுக்கே அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அவர் பார்க்கறதுக்கே துரை மாதிரி இருப்பார். ஏன், அவருடைய குணம் மெயினாக, அதுக்கு காரணம் என்ன, அவருடைய குணம். அவர் எல்லாரையும் என்ன செய்வார், சமமாக பார்ப்பார். யார், காமராஜர் அவர்கள் எல்லாரையும் சமமாக பார்ப்பாங்க. அப்போ எல்லாரையும் அப்படின்னு சொல்லும்போது 6 வந்துடுதா, எல்லாரையும் 6 வருதா, அப்போ 6 எல்லாரையும் சமமாக பார்ப்பாங்க. அப்போ சமம்னா என்ன, ரெண்டுமே சமமாக ஒரே 6 தான் வரணும். அப்போ 66, 1966 வந்துடுது இல்லையா? ஸோ காமராஜர் அவருடைய குணத்துக்காக எல்லாரும் பார்க்கறதுக்கு எப்படி இருக்காங்கன்னு சொல்லுவாங்க, துரை மாதிரி இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவர் எல்லாரையும், அப்போ 6 வந்துடுது, எல்லாரையும் சமமாக பார்ப்பாங்க. அப்போ 2 நம்பருமே சமம். ஸோ 6 முடிஞ்சுதா? அடுத்தது பாருங்கள், தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகம் கோவையில் 1971. இது எப்படி வச்சுக்கலாம் பாருங்கள். அதாவது கோவையில் உள்ள எல்லாரும் நிறைய மக்கள் அங்கே இருக்கிறதுல வேளாண்மை தொழில் தான் செய்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ வேளாண்மை தொழில் செய்கிறாங்க. என்ன செய்கிறாங்க, வாரத்தில் 7 நாளும் அவங்க என்ன செய்கிறாங்க, வேளாண்மை தொழில் தான் செய்கிறாங்க. கோவையில் உள்ள எல்லா மக்களும் என்ன செய்கிறாங்க, வேளாண்மை தொழில் செய்கிறாங்க. வாரத்தில் 7 நாளும் ஒரு நாள் கூட என்ன செய்ய மாட்டாங்க, அதுக்கு லீவே கொடுக்க மாட்டாங்க. டெய்லி அவங்களுடைய ரொட்டீன் வேலையை வேளாண்மைக்காக அவங்க என்ன செஞ்சுட்டே இருப்பாங்க. அப்படின்னா தானே விவசாயம் செழித்து வளரும். ஸோ வேளாண் தொழிலை அவங்க என்ன செஞ்சுட்டே இருப்பாங்க, வாரத்தின் 7 நாளும் ஒரு நாள் கூட லீவ் போடாமல் என்ன செய்வாங்க. ஸோ 71 வந்துருச்சு இல்லையா? அடுத்தது பாருங்கள், காந்தி கிராமிய பல்கலைக்கழகம்
திண்டுக்கல்லில் 1976. ஸோ இதை நீங்கள் இதுக்கப்புறம் இன்னொரு இதுவும் இதே மாதிரி ரிலேட்டடாக வரும். ஸோ இது ரெண்டையும் ஜஸ்ட்டு கம்பேர் பண்ணுற மாதிரி படிச்சுக்கோங்க. இப்போ நான் முதல்ல இதை உங்களுக்கு சொல்கிறேன். காந்தி கிராமிய பல்கலைக்கழகம். ஸோ இதை எப்படி நம்ம ஞாபகம் வைக்க போகிறோன்னா, காந்தி அவர்கள் நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம் ஹிஸ்ட்ரியில். ஸோ கிராமத்துடைய வளர்ச்சிக்காக நிறையவே இது பண்ணியிருப்பாங்க இல்லையா. ஸோ அப்போது என்ன செய்கிறாங்க, காந்தி அவர்கள் திண்டுக்கல்லில் உள்ள ஏதோ ஒரு கிராமத்தில் உள்ள மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சாரம் செய்ய காத்திருப்பாங்க. ஸோ அவங்க என்ன செய்வாங்க, அந்த கிராமத்தில் திண்டுக்கல்லில் உள்ள ஒரு கிராமத்தில் மொத்தம் 76 குடும்பங்கள் இருப்பாங்க. எத்தனை குடும்பங்கள் இருக்காங்க? 76 குடும்பங்கள் இருக்காங்க. அந்த 76 குடும்பத்துக்கும் ஒருத்தரை வர சொல்லி அவங்களுடைய கிராமத்தை முன்னேற்றதுக்காக விழிப்புணர்வு பிரச்சாரம் செய்வார். ஸோ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இன்னொரு டாபிக் வரும், அது நான் உங்களுக்கு அடுத்தது சொல்கிறேன். இது ரெண்டையும் கம்பேர் பண்ணிக்கோங்க. அடுத்தது பாருங்கள், அண்ணா பல்கலைக்கழகம். இது சென்னை 1978. ஸோ இது நம்ம இதுவும் கம்பேரிசன். இதுக்கப்புறம் இன்னொரு பாயிண்ட் வரும், நான் அந்த பாயிண்ட் வரும்போது சொல்கிறேன். இதை நீங்கள் இப்போ எப்படி ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, அண்ணா பல்கலைக்கழகம், அதாவது அறிஞர் அண்ணா அவர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க சென்னை மாகாணத்தில் தேர்தலில் எலெக்ஷனில் 1978 மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 78 என்ன செஞ்சாங்க, ஜெயித்தாங்க. இந்த பாயிண்ட்டை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் இன்னொரு பாயிண்ட் வரும், இதையும் கம்பேர் பண்ணும்போது ரெண்டுமே மறக்காது. அடுத்தது பாருங்கள், தமிழ் பல்கலைக்கழகம் 1981 தஞ்சாவூரில் இருக்குது. ஸோ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னா, தஞ்சாவூரில் தமிழை வளர்க்கணும் அப்படின்றதுக்காக ஒரு கூட்டம் கூடுறாங்க. என்ன செய்கிறாங்க, தஞ்சாவூரில் தமிழை வளர்க்கணுன்றதுக்காக ஒரு கூட்டம் கூடுறாங்க. ஸோ அதில் கூட்டத்தில் மொத்தம் எத்தனை உறுப்பினர்கள் இருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது அவங்க என்ன செய்கிறாங்க, இந்த என் பேராயம் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம் இல்லையா, அமைச்சரவையில் இருப்பாங்கன்னு. ஸோ அந்த மாதிரி என் பேராயம்னு சொல்கிற மாதிரி இதுலேயும் 8 உறுப்பினர்கள் இருக்காங்க. 8ன்னு மட்டும் ஞாபகம் வச்சோன்னா நமக்கு மறந்துடும் இல்லையா. அப்போ இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. என் பேராயம்னு சொல்கிறாங்க இல்லையா, அதே மாதிரி இங்கேயும் அந்த ஒரு கூட்டம் கொடுத்தாங்க. அந்த ஒரு கூட்டத்தில் 8 உறுப்பினர்கள் இருக்காங்க. எதுக்காக, தமிழை வளர்க்கணுன்னு. எங்கே, தஞ்சாவூரில். ஸோ இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது பாரதியார் பல்கலைக்கழகம் 1982 கோயம்புத்தூரில். இதையும் நம்ம கம்பேர் பண்ண போகிறோம். பாரதிதாசன் பல்கலைக்கழகம் 1982 திருச்சி. ஸோ பாரதியாருடைய அவர் மேலே கொன்ற பற்றின் காரணமாக தான் பாரதிதாசன் தன்னுடைய பெயரையே என்ன செஞ்சிருப்பார், பாரதிதாசன் அப்படின்னு சொல்லி மாற்றிருப்பார், பாரதியின் மீது கொன்ற பற்றின் காரணமாக. அப்போ இவங்க ரெண்டையும் நம்ம கம்பேர் பண்ண போகிறோம். அதனால இவங்க 2 பேருக்கும் வருடம் சேம். பாரதியார், பாரதிதாசன் 2 பேருக்கும் வருடம் என்னது, சேம், 1982. ஊரை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் பாருங்கள். பாரதியார் அவர்கள் கம்பீரமாக இருப்பாங்க இல்லையா, பார்க்கும்போதே எப்படி அவங்க பார்க்குறத எப்படி முறைச்சி பார்க்குற மாதிரி இருக்கும், கோவமாக பார்க்குற மாதிரி இருக்கும். அப்போ கோவம், அப்போ கோயம்புத்தூர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது பாரதிதாசன் அவர்களுக்கு திருச்சி. ஸோ அதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், வருடம் 2 பேருக்குமே சேமு. அப்போ அதை வச்சு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ ஊருக்கு திருச்சிக்கு என்ன செய்யலாம், அவர் கண்ணாடி போட்டிருப்பார் இல்லையா, கண்ணாடியில் சும்மா திருக்கம் இருக்கும் இல்லையா, சைடில் மாட்டுறதுக்கு திருக்கம் இருக்கும். அப்போ திருக்கம் இருக்கக்கூடிய கண்ணாடி அவர் போட்டிருப்பார், அதனால அப்போ திருச்சி அப்படின்னு சொல்லி ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது பாருங்கள், அன்னை தெரசா மகளிர் பல்கலைக்கழகம் திண்டுக்கல் 1987. இப்போ இதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு இதை கம்பேர் பண்ணுறதுக்கு சொல்லியிருந்திருப்பேன். ஜஸ்ட்டு அதை இப்போ நான் ஞாபகப்படுத்துகிறேன். காந்தி கிராமிய பல்கலைக்கழகம் பார்த்துருப்போம். அப்போ அதுக்கு நம்ம ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுருப்போம். காந்தி திண்டுக்கல்லில் கிராமத்துடைய முன்னேற்றத்திற்காக அங்கே உள்ள 76 குடும்பங்கள்லேருந்தும் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒவ்வொருத்தர் வரணும்னு சொல்லி விழிப்புணர்வு பிரச்சாரம் செஞ்சாங்கன்னு பார்த்துருப்போம். அதையும் ஜஸ்ட் இதையும் கம்பேர் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி காந்தியடிகள் செஞ்ச மாதிரி அன்னை தெரசா என்ன செய்கிறாங்க, அதே திண்டுக்கல்லில் உள்ள கிராமத்தில் மகளிருடைய முன்னேற்றத்துக்காக ஒரு பிரச்சாரம் செய்கிறாங்க. என்ன செய்கிறாங்க, காந்தியடிகள் கிராமத்துடைய முன்னேற்றத்துக்காக, அன்னை தெரசா மகளிருடைய முன்னேற்றத்துக்காக ஒரு பிரச்சாரம் செய்கிறாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கு அவங்க என்ன இது சொல்கிறாங்க, அந்த கூட்டத்துக்கு அந்த ஊரில் 8ல் 4 பங்கு பெண்கள் கண்டிப்பாக வரணுன்றாங்க. எத்தனை, 8ல் 4 பங்கு பெண்கள் கண்டிப்பாக வரணுன்றாங்க. அப்போ 84 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாமா. ஸோ இதையும் கம்பேர் பண்ணுங்கள், ரெண்டுமே மறக்காது. அடுத்தது அழகப்பா பல்கலைக்கழகம் 1985 சிவகங்கை காரைக்குடி. ஸோ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் பாருங்கள். ஸோ கங்கை ஆறு, முதல்ல அதை எடுத்துக்கோங்க. கங்கை ஆறு ஒரு புனிதமான நதி இல்லையா. ஸோ இதை நம்ம எப்படி படிக்க போகிறோன்னா, கங்கை ஆற்றில் குளித்தா எட்டாத 8 வந்துடுது இல்லையா, எட்டாத அழகு கிடைக்கும். எப்படி, கங்கை ஆற்றில் குளித்தா
எட்டாதன்னா நமக்கு நம்ம நினைக்காத அளவுக்கு அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ எட்டாத அழகு கிடைக்கும். அதேமாதிரி ஐம்புலன்கள் இருக்கு இல்லையா, நம்மளுடைய ஐம்புலன்கள் கண், மூக்கு, வாய், ஸோ அந்த மாதிரி ஐம்புலன்களும் குளிர்ச்சி, அந்த கங்கை ஆற்றுடைய புனிதத்தன்மையால் குளிர்ச்சி பெறும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்படி என்ன படிக்க போகிறோம்? கங்கை ஆற்றில் குளித்தா நமக்கு எட்டாத அழகு கிடைக்கும். ஸோ 8 வந்துடுது, வருஷத்தில் 8 வந்துடுது. அதே மாதிரி ஐம்புலன்களும் என்ன செய்யும்? குளிர்ச்சி பெறும். அப்போ 5 85 ஈஸியாக படிச்சிடலாமா? அடுத்தது எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகம், டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகம், சென்னை, 1987. இது நான் ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி இதுக்கு ஒரு கம்பேரிசன் சொல்லியிருந்தேன். அது என்னென்னா, அண்ணா பல்கலைக்கழகம் பார்த்துருப்போம், சென்னையில் 1978. அதுக்கு நான் உங்களுக்கு ஒரு ஷார்ட்கட் சொல்லியிருப்பேன். அதேமாதிரி கம்பேரிசன் பின்னாடி வரேன்னு சொல்லியிருப்பேன். ஸோ இதுதான் அதுக்கு. ஸோ அதையும் இது நீங்கள் எப்படி கம்பேர் பண்ண போகிறீங்கன்னா, அண்ணா அவர்கள் சென்னையில் எலெக்ஷனில் 1978 ஜெயிச்சிருப்பாங்க. எம்ஜிஆர் என்ன செஞ்சுருப்பாங்க? அதே சென்னையில் 87 ஜெயிச்சிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு 78, இவங்க 87, அப்படி மாற்றி போடணும். சேம் பிளேஸு, பேரும் நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். வருஷம் அவங்க 78, இவங்க அப்படி மாற்றி போட்டால் இவங்க 87. ஸோ இந்த ரெண்டுக்குமே, 2 பல்கலைக்கழகமும் இந்த ஷார்ட்கட் வச்சு ஈஸியாக படிச்சுக்கலாமா? அடுத்தது பாருங்கள், தமிழ்நாடு கால்நடை மருத்துவ பல்கலைக்கழகம், 1989, இடம் சென்னை. ஸோ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்க போகிறோன்னா, ஸோ கால்நடைகளை நம்ம நல்லபடியாக பராமரிக்கணும் இல்லையா, அதுக்காக கால்நடை மருத்துவர்களுக்குன்னு தனியாக மருத்துவமனை தேவை. ஸோ அதுக்காக என்ன செய்கிறாங்க, தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன செய்கிறாங்க, கால்நடை மருத்துவர்களுக்கு வசதி ஏற்படுத்தி கொடுக்கணும்னு சொல்லி சென்னையில் உள்ள 9 இடத்துல 8 அறை கொண்ட 9 இடங்களில் 8 அறை கொண்ட மருத்துவமனை என்ன செய்கிறாங்க, கால்நடை மருத்துவமனை கட்டி கொடுக்காங்க. யார்? தமிழ்நாடு அரசு செய்கிறாங்க. இப்படி ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுக்கோங்க. கால்நடைகளுடைய பராமரிக்கிறதுக்காக கால்நடை மருத்துவர்களுக்கு சென்னையில் தமிழ்நாடு அரசு என்ன செய்கிறாங்க, 9 இடங்களில் 8 அறை கொண்ட மருத்துவமனைகளை என்ன செய்கிறாங்க, கட்டி கொடுக்குறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ வருஷமும் உங்களுக்கு இதில் வந்துடுது, பேரும் வந்துடுது. அடுத்தது பாருங்கள், மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம், 1990, திருநெல்வேலி. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னு பாருங்கள். மனோன்மணியம், மணி, நெல், இது 2 தான் நமக்கு ஷார்ட்கட்டு. ஸோ நமக்கு நெல், அந்த நெல் எப்படி இருக்கும், மணிமணியாக இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, நெல் எப்படி இருக்கும், மணிமணியாக அழகாக இருக்குது அப்படிம்போம். அப்போ மணின்னு வந்துட்டுனா நெல். ஸோ திருநெல்வேலி. அப்போ அந்த நெல் எப்படி இருக்கும், பார்க்க இப்படி தானே இருக்கும் நமக்கு, இதான 0, அப்போ லாஸ்ட்டு 0, 1990, ஜஸ்ட் அவ்வளோதான். அடுத்தது பாருங்கள், அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகம், 1996, சென்னை. ஸோ சென்னையில் சட்ட அமைச்சராக இருந்தவர் தான் அம்பேத்கர். நிறையவே செஞ்சுருக்காங்க இல்லையா, நமக்கு தெரியும், எல்லாமே படிச்சிருப்போம். ஸோ இயர் ஜஸ்ட்டு ஒன்றுமே இல்லை, ஒரே ஒரு சின்னது தான். அம்பேத்கர் இதில் எத்தனை தடவை வரும் பாருங்கள், 1 2 3 4 5 6, அவர் பேரில் 6 லெட்டர் வருதா, 1996. அவர் சட்ட அமைச்சராக இருந்தவன்றனால நமக்கு தெரியும். ஸோ அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகம், இடம் சென்னை, வருஷத்தை இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, 1996. அடுத்தது பாருங்கள், பெரியார் பல்கலைக்கழகம், 1997, சேலம். ஸோ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, நம்ம ஆல்ரெடி ஹிஸ்ட்ரியில் படிச்சிருப்போம், பெரியார் சேலத்தில் மாநாடு நடத்தினாங்க அப்படின்னு படிச்சிருப்போம். அப்போது பெரியார் என்ன செஞ்சாங்க, சேலத்தில் மாநாடு நடத்தினாங்க. ஷார்ட்கட்டு, அந்த நடத்தினதில், அந்த மாநாடு நடத்துறதுக்கு முன்னாடி இப்போ இந்த மாநாடுக்கு இவங்கெல்லாம் வருவாங்க அப்படின்னு அவர் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வச்சுருப்பார் இல்லையா. அப்போது ஒரு 100% இத்தனை பேர் மொத்தம் இவங்கெல்லாம் வருவாங்கன்னு சொல்லி அவர் எக்ஸ்பெக்டேஷன் வச்சுருந்ததில் 100க்கு 97% அதில் கண்டிப்பாக கலந்துக்கிட்டாங்க. எத்தனை பேர் கலந்துக்கிட்டாங்க, 97% பேர் அவர் எக்ஸ்பெக்ட் பண்ணதில் அந்த மாநாட்டில் கலந்துக்கிட்டாங்க. அப்போ 97 வந்துடுதா, முடிஞ்சது ஷார்ட்கட்டு. அடுத்தது பாருங்கள், திருவள்ளுவர் பல்கலைக்கழகம், 2002, வேலூர். இதில் எப்படி நம்ம படிக்க போகிறோன்னா, திருவள்ளுவரில் வள்ளு அப்படின்னு வருது, வேலூரில் வேலு அப்படின்னு வருது. ஸோ லூ அப்படின்னு 2மே சமமாக இருக்குது. 2மே என்ன செய்யுது, ஒரே ரைமிங்காக வருது. அப்போ வள்ளுன்னு வந்தால் வேலு, அப்போ இது 2 நம்ம படிச்சிடலாம். 2மே சமமாக இருக்குது. அப்போது 2மே சமம். அப்போ அதுலேயே நமக்கு 2, லாஸ்ட்டு 2ன்னு தெரிஞ்சிருது. உங்களுக்கு இயரும் பார்த்தீங்கன்னா முதல்ல 2, கடைசி 2, நடுவில் 0. அதுவும் இது 2 சமம், இது 2 சமம். ஸோ அப்படி படிச்சுக்கோங்க. அடுத்தது திறந்தநிலை பல்கலைக்கழகம், தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகம், சென்னை, 2002. ஸோ இதை எப்படி படிக்க போகிறோம்னா, ஸோ திறந்த நிலை அப்படின்னு வருது இல்லையா, ஒரு டோரை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஒரு டோருக்கு இதே மாதிரி 2 பக்கம் கதவு இருக்கும். அது நமக்கு திறக்கும் போது என்ன செய்யும், எப்படி திறந்துடும் இல்லையா, இந்த மாதிரி இருக்க டோரு இந்த பக்கம் அப்படின்னு திறந்துடும். அப்போது 2 டோர் திறந்து, ஒரு டோரை திறந்தோன்னே அது 2 பக்கமும் திறந்துடும். அப்போ 2 பக்கம். ஸோ சென்னை அப்படின்றது ஜஸ்ட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ திறந்த நிலை 2 பக்கம், கதவை திறந்தோன்னா 2 பக்கம்,
அப்புறம் 2002 சென்னை. அடுத்தது பாருங்கள், தமிழ் மெய்நிகர் இணையர் பல்கலைக்கழகம் 2001 சென்னையில். ஸோ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? சென்னை தான், இடம் சென்னை, அதை ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதில் வந்து பாருங்கள், நிகர் அப்படின்னு வருது இல்லையா? நிகர் அப்படின்னா என்ன? எல்லாமே சமம், எல்லாமே சமம், அதான பொருள். ஸோ நிகர் அப்படின்னா எல்லாமே சமம். இப்போ எல்லாமே சமம்னா எல்லாமே ஒன்று தான் அப்படின்னு தானே அர்த்தம். அப்போ எல்லாமே ஒன்று தான், அப்போ கடைசி 1. ஸோ 2001 அப்படின்னு வச்சுக்கோங்க. நிகர்னா சமம், எல்லாமே அப்படின்னா அதுக்கு பொருள் என்ன? சமம். நிகர்னா சமம், அப்போது அதுக்கு எல்லாமே ஒன்றுன்னு அர்த்தம். அப்போ கடைசி 1. ஸோ 2001. இந்த 2001 உருவாக்கப்பட்ட இதை 2010 எப்படி மாற்றிட்டாங்க? தமிழ் மெய்நிகர் பல்கலைக்கழகம்னு இருந்ததை தமிழ் இணைய கல்விக் கழகம் அப்படின்னு மாற்றிட்டாங்க. ஸோ அதுவும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இவ்வளோ தான் நமக்கு தமிழ்நாட்டில் உள்ள பல்கலைக்கழகத்துக்கான ஷார்ட்கட்டு. ஸோ இதை ஃபுல்லாக இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது அப்படி பார்த்துட்டிங்கனாலே உங்களுக்கு மறக்காது. திரும்ப ஒரு தடவை ரிவைஸ் கூட பண்ணி பாருங்கள். நம்ம ஷார்ட்கட்டை சொல்லி உங்களுக்கு மறக்கவே செய்யாது. அது மட்டும் இல்லாமல் இது உங்களுக்கு எவ்வளோ தூரம் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்றதையும் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். வேறு ஏதாவது டாப்பிக்கு இதேமாதிரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஷார்ட்கட் தேவை அப்படின்னா அது எந்த டாபிக் அப்படின்றதையும் நீங்கள் கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அதுக்கான ஷார்ட்கட்டை நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.